welcome to the show. நான் உங்கள் பிருந்தா and you're watching Showreel. ஷோரீல்ல இன்னைக்கு ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன்ல இருக்க போது யார் அந்த ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எவர் கிரீன் வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு என்னடா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிவீல் ஹிம் த்ரூ அ சாங் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம்தான். ஆல்மோஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கிறது எனக்கு தெரியுது. we have the evergreen star மோகன் sir with us. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிறதுக்கு சூட்டபிளான டைட்டில் உங்களுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு எவர்கிரீன் ஸ்டாராக இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் நடித்த எல்லா படங்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட 250 days மோர் ஆர் லெஸ் வந்து ஓடி இருக்குது. அண்ட் இப்போ ஹரா மூவி மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும். நிறைய கதைகள் வரும், கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் இப்படி ஒரு டைரக்டர் நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு. ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார், இது வரைக்கும் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் ஹரா ஃப்ரம் தேட்? சொல்லும்போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளாம் இவனை தொடவே முடியாது சார். பேர் என்ன? தாவூத் இப்ராஹிம். சார் ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக், அதாவது ஆஃப்டர் 14 இயர்ஸாக நீங்கள் திரும்பியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. டூ யூ மிஸ் சினிமா? யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே இல்லை. எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறேன். சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் கெரியரில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு வாரத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, ஒரு மாதத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அக்டோபர் 22 அன்னைக்கு வந்து ஓமானே அண்ட் ஓசை படம் வந்து பேக் டு பேக் ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஒரே நாளில் இன்னொன்று சொல்லணுன்னா 3 படம், உதயகீதம், தெய்வ பிறவி, பிள்ளை நிலா அப்படின்னு சொல்லி இந்த 3 படங்களுமே ரிலீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த ஸ்கூல்ஸில், அதுவும் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து அந்த சட்டம் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி அதை வந்து எடுத்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. why you wanted to highlight this kind of thing? இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறத இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாமல் அவன் பயந்துக்கவே மாட்டான்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையுங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரியாக பண்ணணும், எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான். அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்புகிறேன். நானும் அது கரெக்டாக என்று ஒத்துக்கிறேன். அப்பாவை தாண்டி அன்பு காட்ட இந்த உலகத்தில் எவனுமே இல்லடா. வேலு நாயக்கர் பாம்பேயில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். நீங்க வெளியே போனா உங்களை போலீஸ் பிடிச்சது. எதிரிங்களை அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவை, ஆனா அது நமக்கு தேவை. சொல்றேன்.
விஜய் ஸ்ரீ, அதாவது இந்த ஹரா மூவியோட டிரெக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. யாருக்குமே இவ்வளோ வருஷங்களுக்கு கொடுத்த நீங்கள் அந்த பிரேக்கை உடைச்சு இந்த ஹரால நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு மெயின் கைண்ட் ஆஃப் அந்த ரீசன் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? அண்ட் ஹவ் வாஸ் அ டோட்டல் ஜர்னி ட்ராவலிங் வித் ஹரா? ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட். நம்ம இந்த படம், இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறதா. பாலு மகேந்திரா சார் எப்போவுமே சொல்வார் ஒரு டைமில், நாடகங்களுக்கும் சினிமாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, நாடகம் வெறும் டயலாக் ஓரியன்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கிறதா ரொம்ப முக்கியம். இயக்குனர் விஜய் ஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அவர்கிட்ட பலமே அதுதான். இப்போ நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கும்போது தேட்டர்ஸை விட ஓடிடியில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், நீங்களும் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த கம்பேரிஷன் வரும்போது விச் வில் யூ ஃபீல் தட் இட் இஸ் சூட்டபிள், ஓடிடியா இல்லை தேட்டரா? அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் what you will say? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு, அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதுதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். நீங்கள் 80s பாப்புலரான ஹீரோ, இப்போ அந்த 80s இருக்க ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் கூட பண்ணணும்? என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகைகள். நிறைய டிரெக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம படத்துக்கு எப்படி மோகன் சார் அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய மூவிஸ் ஆகட்டும், ஜானர்ஸ் ஆகட்டும், இல்லை கேரக்டர் வைஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்? என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன். பொதுவாக மூவிஸில் பழைய படங்களோட போஸ்டர்ஸ் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காமிப்பாங்கல்ல சார். ஆனால் இப்போ தேட்டர்ஸில் பழைய படத்தோட பேனர்ஸ் தான் இருக்குது. இப்போது ரீரிலீஸ் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஹவு டு யூ see that சார்? வரவேற்கணும்ல. கமர்ஷியல் தானே சினிமா. சக்ஸஸ்ஸு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். சார், நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு 3 படங்கள்னா அது என்னென்ன படங்கள்? மேபி யோர் மூவி ஆர் சம் அதர் ஆக்டர்ஸ் மூவி. 1000ல் ஒருவன் நிச்சயமாக பார்க்கணுன்னு சொன்னேன், வாத்தியார் படம், அதில் எந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் சார் ஒரு 2-3 படங்கள் நல்லபடியாக கொடுத்து அதை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அடுத்த இலக்கு வந்து சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு பொதுவாகவே எல்லா ஆக்டர்ஸும் போயிடுறாங்க. நிறைய 100 நாள் படங்கள், வெள்ளி விழா படங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ மோகன் சார் ஏன் சைலண்ட்டாக இருக்காரு? நீங்கள் தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்கள் கற்றதுனா என்ன, நீங்கள் பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனாக இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இப்போ இருக்க ஹீரோஸை பார்த்தீங்கன்னா சார், எல்லாமே இந்த நெகட்டிவ் ஷேட் ரோல் பண்ணால் ஆடியன்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருக்கா சார், நீங்கள் நெகட்டிவ் ஷேட் பண்ணணும் அந்த மாதிரி? நான் அந்த டைம்லேயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே. அதனால் கதைக்கு என்ன தேவையோ, இயக்குனர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதில் இருக்கிறதா என்னோட எப்போவுமே உடன்பாடு. கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும். அது பண்ணால் படங்கள் ஜெயிக்குங்கிறது நான் நம்புகிறேன். 80s சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆகட்டும், இல்லை உலக நாயகன் கமல் சாருக்கும் செம்ம டஃப் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்தது. ஸோ அந்த டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நம்ம யாருக்கு எப்போவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம். 3 முடிச்சு ஆகட்டும், சொம்மு கிருதி சொல்ல கிருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலவர்கள் வந்துச்சு. முள்ளு மலரும் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகனாக ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும். தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை.
யார் அவன்? விசாரிச்சிட்டேன் சார். அடையாளம் காமிச்ச 2 பேரையும் வர சொல்லியா? சார் இவன் எனக்கு நல்லா தெரியும். நம்மளாம் இவனை தொடவே முடியாது சார். பேர் என்ன? தாவூத் இப்ராஹிம். உண்மையா சார்? கோகிலா மோகன்ல இருந்த ஒரு மோகன் சாருக்கும் இப்ப ஹரால நடித்திருக்க அந்த மோகன் சாருக்கும் டிரான்சிஷன் வந்து பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிந்தது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகனுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினாருங்க. லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும். ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஹரால வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது டைரக்டர் சொல்லும் போதே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை. மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்குது. அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்கணும், இப்படி பண்ண அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்போவுமே நன்றி. கமல் சாருக்கும், அந்த கூட்டணி ஷோபா மேடம், அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும், அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கும். இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில், அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது. கோகிலா படத்தில் நீங்கள் செலக்ட் ஆன அந்த மொமெண்ட் எப்படி பார்த்தீங்க? ஈவன் பாலு மகேந்திரா சார் ஓகே சொன்ன உடனே ஃப்ரேம் வைக்கும்போது நீங்களும் கமல் சாரும் ஒரே மாதிரி இருக்கிறனால கமல் சாருக்கு வந்து கண்ணாடி போட்டதாகவும் உங்களுக்கு வந்து அந்த தாடி வச்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இஸ் தட் ட்ரூ சார், ஆர் ஹவு இட் ஒர்க்ட் அவுட்? ரொம்ப இன்வென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த உண்மை ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட். அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல. வேலைகளுக்கு பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்தால் ஒரு அவகாசம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டானா இப்போ ட்ராமா ட்ரூப், பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப்பு, பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பொதுவாக இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டாரு. எது கூப்பிடுறாங்கன்னே தெரியல. பட் சமம் தே ஃபெல்ட் ஐ எம் அ டேலண்டட், என்கிட்ட இருக்குங்கிறதுனால டேலண்ட் இருக்குது, அது எப்படியாவது பண்ணணும். அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன். பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரந்த் சாரும் ஜெயஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர், அவரோட ட்ராமா அது, அவரோட எழுத்தில் அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசோசியேட்டுன்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, ஏன் சினிமாவில் நடிக்கணும் போது எனக்கு தெரியாது, புதுசாக அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்வியூ போயிருக்கேன், வந்துட்டுருக்கேன், ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு. பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார், என்ன மோகன் வாட் யூ திங்க்னு. அவரோட கேமராவில் அப்போ தெரியாததுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள், அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது, கேட்கும்போது கேட்டார், கேன் யூ ஆக்ட்னாரு. ஐ செட் ஐ டோன்ட் நோ சார். தென் ஐ செட் இல்லை யூ வில் பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்ட சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான். ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட், காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னைக்கு வர்றவெல்லாம் அந்த 5 சமாதியத்தானே பார்க்க வர்றேன். அங்கே ஒரு இடம் வேணும்னு தானே நான் போராடுறேன். மக்கள் சாப்பிட மறந்தாலும் மாத்திரை சாப்பிட மறக்க மாட்டேங்கிறா. பயமா இருக்கா? பாலு மகேந்திரா சார் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் வைக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் பாய் இஸ் கோயிங் டு பி ராக் அப்படின்னு சொன்னார். எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ பி அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய். நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு.
அப்போ ஒரு 2-3 படம் கமிட் ஆயிருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், somehow I become an actor but I want to work in the bank, that's why பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற 2-3 படங்களை முடிச்சிட்டேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், காட் வாஸ் வெரி கைண்ட். அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு, பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தேன். ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோதான். சார், ஃபர்ஸ்ட் மூவியில் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி இட்ஸ் சச் அ ஹியூஜ் ஆக்டர். நீங்கள் ஒரு காலகட்டத்திலலாம் வந்து 20 ஹார்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மோகன் சார்னால ஷூட் லேட் ஆகிடுச்சு ஆர் மோகன் சாரால் வந்து ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு எந்த இஷ்யூஸுமே வந்ததே கிடையாது இது வரைக்குமே. அதுக்கு ஒரு ரீசன் வந்து கமல் சார் வந்து உங்களோட கால் ஷீட்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ப்ளஸ் கமல் சார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு, அதாவது ஒரு கோ ஆக்டருக்காக பாடியிருக்காரு. ஹவு டு யூ see this 3 incidents? ஐ எம் பிளெஸ்ட். இறைவனோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு திங். அதை நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல. ஏன்னா பாலுமகேந்திர சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க, 3-4 நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க. எப்படி நீ நடிகர் ஆகிட்டியா வாடான்னாங்க. நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு, மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா. ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலுமகேந்திர சார் கோகிலாவுக்கு 2வது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு. லெஜெண்டரி கமல் சார், ஷோபா, ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனானேன்னாலும் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. எந்த ஷூட்டிங் போகிறா, இப்போ இது நம்ம படம் வந்தபோது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர். அவங்க ஷூட்டிங்னால 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க. அங்கெல்லாம் கப்பன் பார்க்கலன்னா பார்த்து நம்மளே ரசிச்சுக்கோம், மகிழ்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு தெரியாது. நாம் வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்புறமா ஒரு டெலிகிராமெல்லாம் கொடுத்து, அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலுமகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார். அசோசியேட் டைரக்டர், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ்ன்ற. இல்லையா எப்படியானா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோட பொசிஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க. பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார், அந்த அந்த டேரக்டர், இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார், நான் அங்கே போயிட்டேன் சார். என்ன எப்படிடா நீ போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு, ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் they didn't tell me. என்ன அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ, எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானா நான் இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னார். ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு மணி நேரமும் 1/2 மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்றைக்கி சொன்னது. நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான்ட்டு இருக்குது. அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர், எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னன்னா எல்லாரும் இப்போது இந்த கூத்துப்பற்ற என்ன சொல்லுவோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது, வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லையே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். சார் அந்த சாங் பொன்மானை தேடுதே, ஐ எம் பிளஸ்ட். அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரான்னு எனக்கு தெரியாது. பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாய்னி செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு அது, அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகரும் நன்றி சொல்லுங்கள். என் பொண்ண போல ஒரு தெய்வம் இல்ல ஊரில், உன நானும்
பிரிஞ்சு வாழ்வே நானு தெரியல. சுஹாசினி மேம் ஒரு வாட்டி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப நாட்டியஸ்டான பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இஸ் தட் ட்ரூ சார்? நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நான் என் நாட்டி பாயா இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியல. 80s இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்டார் மோகன் சார், நீங்களும் சரி. அண்ட் இப்போ 2024 ஒரு ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் சாரும் இணைந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு? கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் a small update about it? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ். ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் டைம் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ புதியுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் த ஸ்வீட்டஸ்ட் மெசேஜ் யூ வாண்டட் டு கன்வே டு அவர் வியூவர்ஸ் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் சார். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தனி மனிதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ண முடியும்னு நேரம் வந்து அதை நான் செஞ்சு காட்டுறேன். உன் பயணங்கள் முடிவதில்லை, தொடரும் தெரிஞ்சு போச்சு. இனிமே பாருங்க மாப்பிள்ள என்ன நடக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான இன்டர்வியூ. எனக்கு அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எவர்கிரீனான ஒரு ஸ்டார் கிட்ட நம்ம பேசணும். நிறைய விஷயங்கள் அவருமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹரா மூவி June 7th வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூ நான் உங்களே சந்திக்கிறேன். until then it's tata, bye bye from Brinda.